அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்மளுடைய விநாயகர் சதுர்த்திக்கு வந்துக்கிட்டே இருக்குது நம்ம விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதுக்கு நமக்கு தேவையான பூர்ண வகைகளை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 3 வகையான பூர்ண வகைகள் பார்க்க போகிறோம். அதோடு நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்யலாங்கிறதும் பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறது நம்மளோட அடுத்த வீடியோவில் வருது. இப்போ பூரண வகையெல்லாம் எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிற இந்த பூர்ணம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பூரணத்துக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். நான் 1/4 கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ 1/4 கிலோ கடலப்பருப்பை நம்ம நல்லா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் 8 ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உடைச்சா கடலப்பருப்பு உடையணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடலப்பருப்பு ஊறி ரெடியாக இருக்குது. தண்ணி நல்ல சூடு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தண்ணி சூடான தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்று போல் இதுக்குள்ளே போட்டுடுங்க. கடலப்பருப்பு வேகும் போதே நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கடலப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மினிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துருங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காது. பாருங்கள், நம்ம கடலப்பருப்பை உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணது இந்த மாதிரி உடையிற ஸ்டேஜில் இருக்கணும். கடலப்பருப்பை குழைய விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா பூ போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடலப்பருப்பு வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு நம்ம கடலப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வடித்து வச்சுக்கலாம். தண்ணியே இருக்காமல் வடிச்சுக்கோங்க. இதை அப்படியே ஸ்ட்ரைனர்லேயே விட்டுட்டாலும் நல்லா உலர்ந்துடும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் இதை எல்லாத்தையுமே நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். இதில் தண்ணியே இருக்கக்கூடாது இந்த கடலப்பருப்பில். அந்த மாதிரி உலர்த்தி எடுத்துக்கணும் நம்ம. பாருங்கள், நான் நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு டேபிளில் விரிச்சிட்டு அதில் இதை நல்லா தனி பருப்பாக போட்டு உலர்த்தியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எத்தனை நாளானாலும் கெட்டு போகாமல் கூட இந்த பூரணம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படி பார்க்கும் போதே தெரியுதா நமக்கு உலர்ந்து அப்படி பருப்பு தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த பருப்பை இப்போ எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இதை நம்ம மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜாரில் இது எல்லாத்தையும் போட போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்காதீங்க, பாதி ஜாராக போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு பெரிய ஜார்னால் ஃபுல்லாக போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப மையவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. உங்களுக்கு தண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிரும். இப்போ நமக்கு தண்ணியே இல்லாதனால தான் இந்த மாதிரி பொலன்னு அரைச்சி கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் நுணுக்கி எடுத்துக்கிட்டோம். 1/4 கிலோ கடலப்பருப்புங்கிறதுனால நான் ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக நீங்கள் ஜாரில் ஒரு ஓட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் அப்படியே தான் பூவாக நைஸாக திருவி இருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை வானலில் போட்டு நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்க போகிறோம். நல்லா அடர்த்தியான தேங்காவாக இருந்தால் 1/4 கிலோவுக்கு ஒரு மூடி தேங்காய் போதும். இப்போ நம்ம தேங்காவை நல்லா ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற தண்ணியும் நம்ம வதக்கும் போதே வற்றிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம செஞ்சோன்னா இந்த பூர்ணம் நீங்கள் ஒரு வாரமாக வச்சுருந்தீங்கன்னா கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜரில் செய்கிறோம். இது நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ப்ரொசீஜரில் செஞ்சு பார்த்தீங்கன்னா பூர்ணம் இந்த தேங்காய் வறுத்த உடனேவே நல்ல ஒரு ஸ்மெல், ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் வதக்கின அதே வானல்லையே நம்ம நுணுக்கின கடலப்பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்ம எல்லா கடலப்பருப்பையும் நுணுக்குனது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் லைட்டாக ஈரம் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கனாலே ஒரு கட்டி தன்மை தெரியுது அங்கங்கே சின்னதாக. ஸோ இப்போ நம்ம நல்லா வதக்கும் போது நமக்கு அது வறுபடும் போதே நமக்கு இதில் இருக்க ஈரம்லாம் போய் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு ஜாரணி வச்சு நீங்கள் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கடலப்பருப்பு மாவு நான் நல்லா வறுத்துருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. மாவை தொட்டு பார்த்திங்கன்னா மாவில் நல்ல சூடேறி இருக்கும், ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி திருப்பி விடும் போதே உங்களுக்கு ஜாரணி வச்சு பாருங்கள், அப்படியே மணலாக இருக்கிறதுனால தான் மாவு அப்படியே பொலன்னு கொட்டுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அந்த ஒரு மாவு வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஸோ இது 3மே உங்களுக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சுங்கிற டிப்ஸ் தெரியும். நம்ம ஆல்ரெடி வதக்கி இருக்கிற தேங்காவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஒன்று போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே பாத்திரத்துலையே. இல்லை நீங்கள் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள்
உங்களுக்கு முன்னாடியே வேணும்னா நீங்கள் மாவோட கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் கருப்பு எள்ளை இது கூட தனியாக பொரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தாங்க எள்ளு கசக்காமல் இருக்கும். விநாயகருக்கு ஏற்றது எள்ளு, அதனால் நான் இதில் எல்லாத்துலேயுமே எள்ளு சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொரிச்சிட்டு வெறும் வானலில் விட்டு பொரித்து இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெல்லம் வந்து கரைச்சி கொஞ்சமாக கொதி விட்டு எடுத்துருக்கேன், வடிகட்டி எடுத்திருக்கேன். கல்லுக்காக மட்டும்தாங்க. நம்ம வந்து 1/4 கிலோ பருப்பு எடுத்ததுனால 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வெல்லத்தை நல்லா நச்சு போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்திருக்கோம். ஸோ இந்த வெல்லைப்பாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரெக்டான அளவில் தானே எடுத்துருக்கோன்னு டக்குன்னு ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூர்ணம் பண்ணிங்கன்னா பூர்ணம் கெட்டு போகாது. நீங்கள் ஒரு வாரம் வேணாலும் இதை ஆற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கீப்பப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இது இப்படியே சாப்பிடக்கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பூர்ணம் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பூர்ணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் போல் பூர்ணத்தை எடுத்து உங்களுக்கு ஒரு பால் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட பூர்ணம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பு பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்த பூர்ணம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எள்ளு பூர்ணம். எள்ளு பூர்ணம் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் வெறும் வானலில் விட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வானல் கொஞ்சம் சூடானதும் போடுங்க, அப்போ தான் எள்ளு வந்து கடகடன் படப்படன்னு பொரியும். பாருங்கள், நான் எள்ளை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ கைவிடாமல் நீங்கள் பொரிங்க. எள்ளு வந்து கரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் அதனால் கைவிடாமல் பொரிச்சிங்கன்னா வெள்ளு படப்படப்படன்னு அப்படியே நல்லா பாப்பப்பாகவும் நல்லா பொரியும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாருங்கள், எந்த கப்பால் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். தேங்காய் பூவையும் நல்லா வாசனை வர அளவுக்கு செவர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் எடுக்க போகிறோம். நீங்கள் எதை கப்பால் எள்ளு அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் எடுத்துக்கலாம், இல்லைனா அரை கப் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கப் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி வேணும், எள்ளு கசக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. ஆனால் அரை கப்பே சரியாக இருக்கும். நான் இந்த வெல்லத்துக்கு தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதுமானது அந்த வெல்லத்தை கரைச்சிட்டு பாகு எடுக்கிறதுக்கு. ரொம்ப ஜாஸ்தி வெல்லத்தில் தண்ணி ஊற்றிடாதீங்க, வெல்லம் முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நல்லா செவர நம்மளோட தேங்காய் பூவும் பருப்பட்டுடுச்சு, ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம எள்ளை நான் ஒரு சொத்து விட்டு மிக்சியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கொரன்னு இடிச்சிருக்கேன். நீங்கள் முழு எள்ளா போட்டிங்கன்னா நமக்கு பூர்ணம் வந்து அவ்வளோ செட் ஆகாது. அதனால் நான் ஒரே ஒரு சொத்து விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட எள்ளு, தேங்காய் பூ, ஏலக்காய் தூள் இது 3 நல்லா சேர்த்து இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே பாகு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பாகை வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாகு வந்து கரைஞ்சால் போதும், தண்ணி ரொம்ப திக்கான உருண்டை பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த பாகை எடுத்து நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பாகு பண்ணிங்கன்னா ரொம்பவே கரெக்டாகவே இருக்கும். இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக்கிட்டிங்கன்னா அப்புறம் பூர்ணம் உள்ளே வைக்கும் போது கொழுக்கட்டைக்குள்ளே செட் ஆகாது. ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூர்ணத்தை ஒரு பதமான ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளோட பூர்ணம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எள்ளு பூர்ணம் நம்ம தயார் பண்ணிட்டோம். நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கடைசியாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பாகிலே போட்டுக்கலாம். உங்கள் வெல்லம் வந்து உப்பு வெல்லமாக இருந்ததுன்னா உப்பு போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்க. ஏன்னா உப்பு வெல்லமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சரிப்படாது. அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டால் போதும். இப்போ நம்ம எள்ளு பூர்ணம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம 3வது பார்க்க போகிறது கடலை பூரணம். நிலக்கடலையை நான் எடுத்து வறுத்துக்கிறேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். கடலை நல்லா தோல் விடுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலை நல்லா செவர வறுப்பட்டுடுச்சு. இந்த மாதிரி கடலையை கருக விட்டுறாமல் நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான பூர்ணம் தாங்க, சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ இப்போ இந்த கடலையை நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருவோம். நான் ஆறின கடலையை தோல் எல்லாத்தையும் கையாலேயே
உதுத்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா தோல் தனியாக கடலை தனியாக வந்துடும். 1 2ல் தோல் இருந்தால் பரவாயில்லங்க. ஆனால் ரொம்ப தோல் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி தெரியும். அதனால் ஃபுல்லாக பாதியை நல்லா தேய்ச்சி தோல் எல்லாத்தையும் ஊதி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம கடலை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கடலையை நுணுக்க போகிறோம். அதனால் ஒரு ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கடலையை நான் ஒரு ஹாஃபாக உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 சொத்து விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்த கப்பில் கடலை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெல்லத்தையும் நம்ம அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ 2யும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபிங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து எனக்கு கடலை ரெசிபி தெரியாது. நான் அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்சியில் அரைச்சி வெல்லத்தையும் கடலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக நம்மளுடைய கடலை பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம 3 வகையான பூர்ணம் இதில் பண்ணி காமிச்சிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுங்கிறது நம்மளோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் வருது. மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.